தவறான தொடர்பினால் உண்டாகிற 3 விதமான ஆபத்துகள். அப்போ இந்த தவறான தொடர்புனா என்ன அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக நீங்க மறந்துடாதீங்க, இன்னொருத்தருக்கு மறைத்து செய்கிறது எல்லாமே தவறான தொடர்புக்கு சம்பந்தப்பட்டது. ஒரு வாலிப பிள்ளை ஒரு அம்மா அப்பாவுக்கு மறைச்சு ஒருத்தர்ட்ட பேசுறீங்களா, ஒருத்தர்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, ஒருத்தரோட போய் நீங்க தங்குறீங்களா, ஒருத்தரோட பைக்ல நீங்க வெளியே போறீங்களா அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம நீங்க செய்கிற அந்த காரியம் அப்படி தவறான தொடர்புக்கு சமம். அதே போல கணவனுக்கு தெரியாமல் மனைவி யாரிடத்திலாவது பேசினா, மனைவிக்கு தெரியாமல் கணவன் யாரிடத்திலாவது பேசிக் கொண்டிருந்தா அது நல்ல தொடர்பு இல்ல. பாஸ்டர், என் மனைவி ஆகுனா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவா, என் கணவனாரி ஆகுனா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க, நான் போய் அவருக்கு முன்னாடி எப்படி பேச முடியும், எப்படி சொல்ல முடியும், நான் நல்லவங்க தான், நான் நல்ல ஆள் தான், நான் அப்படியெல்லாம் கிடையாது. நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு நபரோடு நீங்க கண்டினியூவாய் நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் அது தவறான தொடர்புக்கு சம்பந்தம் உள்ளதுதான். அதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அந்த உறவை ஒரு நாளும் ஆண்டவர் தட்டி கொடுக்க மாட்டாரு. அந்த உறவை நான் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் முன்பாகவும் பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்பாகவும் முன்னாடி செய்ய முடியாத எல்லாமே ஒரு விதத்திலே தவறான தொடர்புக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா வெறும் பெண்ணும் ஆணும் மட்டும் சொல்லல, சில ஆணுமா இருந்தா கூட சரிதான், பெண்ணுமா இருந்தாலும் சரிதான். சில காரியங்கள் சில மனிதர்களுக்கு நம்ம மறைக்கவே முடியாது. அதை மறைச்சோம்னா கண்டிப்பா சொல்றேன், அதனுடைய விளைவு வித்தியாசமாய் நீங்கள் பார்க்க முடியும். வித்தியாசமா தான். நீங்க எப்படி பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, சர்ச்சுக்கு இந்த பிரசங்கம் தேவையா பாஸ்டர், அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நானும் அதான் இந்த செய்தியை எடுத்து வைத்து பல மாதங்கள் தடுமாறினேன். கண்டிப்பா இது நம்ம திருச்சபைக்கு தேவைப்படாது, நமக்கு எது தேவைப்படும். ஆனா இல்ல ஆவியானவர் என் உள்ளத்திலே தெளிவாய் கர்த்தர் உணர்த்தினார்.